புதனை ஆட்சி வீடாக கொண்ட மிதுன ராசி நேயர்களே, குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதனால் வரை விரய குருவாக இருந்தவர் இப்பொழுது ஜென்ம குருவாக இருந்தார். விரய குருவாக இருக்கும்போது கூட உங்களுக்கு பணம் வரவு ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டிருக்கிறது. ஜென்ம குருவாக இருப்பவர் உங்களுக்கு சற்று கொஞ்சம் தொல்லை கொடுத்தாலும் உங்களுக்கு அவரே கட்டி அணைத்து அரவணைத்து ஆறுதலும் செய்வார்கள். மே 14ஆம் தேதி முதல் ஜென்ம குருவாக இருந்தவர் 12க்கு பிறகு அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வருகிறார்கள். கடகத்திற்கு வரும்போது கூட உங்களுக்கு அங்கு சிறப்பாகத்தான் இருக்கும். மிதுனத்திற்கு 2ஆம் இடம் கடகம் தானே. அங்கிருந்து மீண்டும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வக்கரகதியாக மீண்டும் அங்கு உங்களுக்கு ஜென்மத்திற்கு மிதுனத்திற்கே வந்து விடுவார்கள். ஆக இதனுடைய சிறப்பு என்னவென்றால், மிதுனத்தில் 2ஆம் இடம் கடகம். ஆக குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் 2, 5, 7, 9, 11 என்று கூறியிருக்கிறோம். அந்த ஒரு 45 நாட்களுக்குள்ளாக அசுரகதியாக அங்கே வருகின்றார்கள். அதிசாரமாக வருகின்ற குரு பகவான் மீண்டும் வக்கரகதியாக ஆகக்கூடிய நாட்கள், இடைப்பட்ட நாட்கள் 40 நாட்களுக்கு கூட மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு குரு பயிற்சியில் சிறப்பான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். உங்களுடைய பல வகையான எண்ணங்கள் ஈடேறும், நினைத்த காரியங்கள் நடக்கும். குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திற்கு, அதுவும் உச்சம் பெற்ற இடம் கடகத்திற்கு வந்துவிட்டார் என்றால் கேட்க வேண்டும். அதே போன்று மே 18 ராகுகேது பேச்சின் போது 10 மீனத்தில் இருக்கின்ற ராகு பகவான், 4ஆம் இடம் கன்னியில் இருக்கின்ற கேது பகவானும் உங்களுக்கு சிறப்பாக இருந்து கொண்டிருந்த நிலையில் போக இப்பொழுது 9-3 ஆக கும்பத்திற்கும் சிம்மத்திற்குமாக ராகு கேது பேச்சு மாறுகின்றார்கள். சனி பகவான் மீனத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு சற்று ஒரு எப்படி சொல்வது, சிறிது ஏற்றங்களும் மாற்றங்களும் வருவதற்கு பதிலாக சிறிதாக சின்னதாக ஒரு எடுத்த காரியம் முடியாமல் சலனப்படுவதும் சஞ்சலப்படுவதும் தள்ளி போவதுமாக இருந்து கொண்டிருக்கும். அதெல்லாம் அந்த கிரக நிலைக்கு ஏற்ப உங்களுக்கு சரியாகவே அமைந்துவிடும். அந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது. மேலும் இதன் மூலமாக கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற ஒற்றுமைகள் சிறப்படையும், அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் நண்பர்கள் மற்றும் சிலரிடம் ஏற்பட்டிருந்த வாக்குவாதங்கள், பல நிலைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு சீரிய நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். தொழில் ரீதியாக வேலை பொருள் அதிகமானாலும் அதற்கேற்ற ஊதியமும் ஊக்கமும் ஆக்கமும் உங்கள் மனதில் தானாக ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தது விலகி செல்லும். தெய்வத்தினுடைய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, தீர்த்த யாத்திரை, காசி, ராமேஸ்வரம் இது போன்ற ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதும் நன்றாக உங்களுக்கு கைகூடி வரும். மாணவ செல்வங்கள் கடுமையாக உழைத்தால் நல்ல மார்க் பெற முடியும் என்ற நிலை மாறி, அவர்கள் படித்து வந்ததிலிருந்தே பல விதமான கேள்விகளை கேட்டு அதிலிருந்தே அவர்களுக்கு சிறப்பான மதிப்பெண்கள் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்கள், மற்றவர்கள், விவசாயிகள், தொழில்துறையை சேர்ந்தவர்கள், பல புதிய முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் கைமேல் பலனாக நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். குரு பகவானுக்கு பரிகாரமாக குரு பகவானுக்காக நெய் தீபம் ஏற்றி வாருங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு முறை ஆலங்குடி திட்டக்குடிக்கு சென்று வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஆண்டு முழுக்க நல்ல ஒரு பலன்களை தரும். ஏமாற்றங்களை தவிர்த்து முயற்சிகளுக்கு மேல் முயற்சியாக வந்து உங்களுக்கு மனதை குளிர்விக்கும், சந்தோஷப்படுத்தும். திருமணம் ஆவதவர்களுக்கு திருமணம் ஏற்பாடுகள் நடக்கும். கைமேல் பலனாக இன்னும் சிலருக்கு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டு பயணங்களும் கைகூடி வரும்.